டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க 12th அக்கௌண்ட்ஸில் யூனிட் 2 அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் பார்த்துட்டு இருக்கோம். இதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்க ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டை பற்றி பார்க்கலாம். ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்னா என்ன, எப்படி செய்யுதுன்ட்டு. இந்த ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்ங்கிறது நீங்கள் வந்து 11th 7th யூனிட் படிச்சிருப்பீங்க. என்ன அப்படின்னா கேஷ் புக்குன்னு ஒரு யூனிட்டு. அந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் காலம் கேஷ் புக், டபுள் காலம் கேஷ் புக், ட்ரிபிள் காலம் கேஷ் புக்கெல்லாம் இருக்குது. நமக்கு நார்மலாக அதில் கேஷ் புக் தெரிஞ்சாலே போதும், ட்ரிபிள் காலம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எல்லா கேஷ் ரிசிப்ட்டுமே டெபிட்டில் எழுதணும். கேஷ் ரிசிப்ட்னா பணம் உள்ளே வரக்கூடியது எல்லாமே டெபிட் எழுதணும். கேஷ் பேமெண்ட்ஸ் அப்படின்னாக்க பணம் வெளில போகக்கூடிய எல்லாமே கிரெடிட் எழுதணும், அவ்வளோதான். ஸோ இதுதான் பார்க்க போகிறோம். ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இப்போ ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் இஸ் ஏ சம்மரி ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ப்ரிப்பேர்ட் அட் தி எண்ட் ஆஃப் ஈச் ஃபினான்ஷியல் இயர். ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகி 31st மார்ச்சில் முடிகிறது தான் ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லக்கூடியது. இந்த ஒவ்வொரு இயருக்கு நம்ம வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கு இந்த ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டை. இது சம்மரி ஆஃப் கேஷ் புக் அண்டு பேங்க் ட்ரான்சாக்ஷன் சொல்லியிருக்கு. இதில் கேஷ் பேங்க் சம்மந்தப்பட்ட எல்லா டிரான்சாக்ஷனும் இதில் வந்திருக்கோம்னு சொல்லியிருக்கு பாருங்கள். ஸோ இது ஒரு சம்மரி ஆஃப் கேஷ் புக்கு தான். கேஷ் சம்மந்தப்பட்ட பேங்க் சம்மந்தப்பட்ட எல்லா டிரான்சாக்ஷன் இருக்கும். கேஷ் பணம் உள்ளே வந்தால் டெபிட்டில் எழுதணும், பணம் வெளில போனால் கிரெடிட் எழுதணும், அவ்வளோதான். அது அடுத்து பாருங்கள், இட் இஸ் ஏ ரியல் அக்கௌண்ட் இன் நேச்சர். ரியல் அக்கௌண்ட்னா எல்லாத்தையும் கண்ணால் பார்க்க முடியும். இது ஒரு ரியல் அக்கௌண்ட். நீங்கள் ரியல் அக்கௌண்ட் 11th படிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கு ரூல்ஸ் என்னக்க டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். உள்ளே வரதெல்லாம் டெபிட்டு, வெளில போகிறதெல்லாம் கிரெடிட். இதை பொறுத்த வரைக்கும் கேஷ் உள்ளே வந்தால் டெபிட்டு, கேஷ் வெளில போனால் கிரெடிட், அவ்வளோதான். டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட், இதுதான் ரூல்ஸ் உங்களுக்கு. ஸோ இதுதான் அதனால தான் ரியல் அக்கௌண்ட்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஏ ரியல் அக்கௌண்ட் நேச்சர். கேஷ் சம்மந்தப்பட்ட எல்லாமே ரியல் அக்கௌண்ட் தான், ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. இது ஒரு ரியல் அக்கௌண்ட், தெரிஞ்சுங்க. தி ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் begins with the opening balance of cash and bank and ends with the closing balance of cash and bank. இது எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னாக்க ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ்னு ஸ்டார்ட் ஆகும், அல்லது ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் பேங்க்னு ஸ்டார்ட் ஆகும். இல்லை ரெண்டுமே இருக்கும். ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷும் இருக்கும், பேங்கும் இருக்கும். பேங்க்லேயும் பணம் இருக்கும், கேஷும் நம்மகிட்ட கேஷின் ஹேண்ட் இருக்கும். ஸோ அப்படி கேஷின் ஹேண்ட்னா கையில் பணம் இருக்கும். ஒரு இயர் தொடங்கும் பொழுது நம்மகிட்ட இருக்கக்கூடிய பணம்னு அர்த்தம். அது ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ ரெண்டுமே இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் எப்படி க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க க்ளோசிங் கேஷ் எவ்வளோ நம்மகிட்ட இருக்குது, அதே போல் க்ளோசிங் கேஷ் பேங்க்கில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, இதோட முடியும். நான் இந்த அடுத்தது ஃபார்மேட் வருதில் பார்த்து தெரியும் உங்களுக்கு, பாருங்கள். இது வந்து இந்த ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னாக்க ஓப்பனிங் கேஷ் இன் ஹேண்ட் ஸ்டார்ட் ஆகும், அதே போல் ஓப்பனிங் கேஷ் அட் பேங்க் ஸ்டார்ட் ஆகும். அதேபோல் எப்படி எண்டில் முடியும், க்ளோசிங்கில் முடியும்னு பார்த்தீங்கன்னாக்க க்ளோசிங் கேஷ் இன் ஹேண்டில் முடியும், அதே போல் க்ளோசிங் கேஷ் அட் பேங்கில் முடியும்னு சொல்லியிருக்குது. ஆல் கேஷ் ரிசிப்ட்ஸ் are shown on the debit side and the all cash payments are shown on the credit side of this account. இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா கேஷ் ரிசிப்ட்ஸுமே டெபிட் சைடில் எழுதப்பட்டிருக்கும். இந்த ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் எல்லாமே ரிசிப்ட் சைடில், அதாவது டெபிட் சைடில் எல்லா கேஷ் ரிசிப்ட்டுமே எழுதப்பட்டிருக்கும். அதேபோல் எல்லா கேஷ் பேமெண்ட்ஸுமே அந்த அக்கௌண்ட்டுடைய கிரெடிட் சைடில் எழுதப்பட்டிருக்கும், பேமெண்ட் சைடில் எழுதப்பட்டிருக்கும்னு சொல்லியிருக்குது. அடுத்து பாருங்கள், வேறு என்னதுன்னு பார்ப்போம். அதில் ஆல் கேஷ் ரிசிப்ட்ஸ் அண்ட் கேஷ் பேமெண்ட்ஸ் வெதர் ஆஃப் தி கேபிட்டல் ஆர் ரெவன்யூ நேச்சர் வில் பி ரெக்கார்டட் இன் தி ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் ரெவன்யூ அப்படின்னு எந்த வித்தியாசமே கிடையாது. கேபிட்டலில் நம்ம எடுத்துக்குவோம், ரெவன்யூ எடுத்துக்குவோம். இந்த கேபிட்டல் ரெவன்யூ முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கணும். கேபிட்டல் அப்படின்னாக்க நான் ரெக்கரிங் நேச்சர் அப்படின்னு அர்த்தம். இது வந்து அடிக்கடி நடக்காது, எப்போயாச்சும் நடக்கக்கூடியதாக இருக்கும். அது மாதிரி உள்ள ஐட்டம் தான் எடுத்துக்குவோம். ரெவன்யூ அப்படின்னாக்க ரெக்கரிங் நேச்சர் அப்படின்னு அர்த்தம், அடிக்கடி நடக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அது மாதிரி ஐட்டத்தை எடுத்துக்குவோம். ரெண்டு விதமான ஐட்டத்தை நம்ம எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்குது. தே மே ரிலேட்டட் டு தி கரண்ட் இயர் ஆர் தி ப்ரீவியஸ் இயர் ஆர் தி சப்சிக்வெண்ட் இயர்ஸ். அது மட்டும் இல்லாமல் கரண்ட் இயருடைய ஐட்டத்தை எடுத்துக்குவோம் இந்த அக்கௌண்ட்டில், ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில். ப்ரீவியஸ் இயருடைய ஐட்டத்தை எடுத்துக்குவோம். அதே போல் சப்சிக்வெண்ட் இயருடைய ஐட்டத்தை எடுத்துக்கும். சப்சிக்வெண்ட் இயர்னா வரக்கூடிய வருடங்கள்லாம் அர்த்தம். கரண்ட் இயருக்குள்ள சம்மந்தப்பட்ட அமௌண்ட்டாக தான் எடுத்துக்குவோம். ப்ரீவியஸ் இயர்னா போன வருஷம் சம்மந்தப்பட்ட அமௌண்ட்டாக தான் எடுத்துக்குவோம். இன்னும் சப்சிக்வெண்ட் இயர்னாக்க வரக்கூடிய வருடங்களுக்குள்ள அமௌண்ட்டாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ எல்லா வருஷமே இதில் சம்மந்தப்பட்டவன்னு சொல்லியிருக்குது. இட் மீன்ஸ் தட் irrespective of the period for which the amount is received or paid, it is recorded if cash is recorded or paid during the year. அது மட்டும் இதில் கேஸ் சம்மந்தப்பட்ட ஐட்டத்தை மட்டும் தான் எடுத்துருப்போம். அவுட்ஸ்டாண்டிங், டிப்ரிசியேஷன், இது போல் கேஸ் சம்மந்தப்படாத ஐட்டம்லாம் எடுக்கவே மாட்டோம்னு சொல்லியிருக்குது. ஸோ கேஸ் ரிலேட்டடாக இருந்தால் நிச்சயமாக இதில் எடுத்துருப்போம்னு சொல்லியிருக்குது. நான் கேஸ் ஐட்டம்ஸ் சொல்லியிருப்பாருங்க, such as depreciation, outstanding expenses and accrued income are not
shown in receipt and payment account. receipt and payment account பொறுத்த வரைக்கும் நான் கேஷ் ஐட்டம், பணம் சம்மந்தப்படாத எந்த ஐட்டம் எடுத்துக்க மாட்டோம். நோட் பண்ணிங்க, பணம் சம்மந்தப்படாத எந்த ஐட்டம் எடுத்துக்க மாட்டோம். இப்போ டிப்ரிசியேஷன் அப்படின்னாக்க ஒரு அசட்டோட வேல்யூ குறைஞ்சி போகிறதுக்கு பிறகு டிப்ரிசியேஷன் அப்படின்னு பேர், அதை நிச்சயமாக எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா அதோட அசட்டோட வேல்யூ தான் குறையுது. ஸோ அதில் அமௌண்ட் வந்து கம்ஸ் இன் கோஸ் அவுட் ரெண்டுமே இல்லை. அமௌண்ட் உள்ளேயும் வரல, அமௌண்ட் வெளிலையும் போகல. ஆனால் என்ன ஆகுது, அசட்டோட வேல்யூ மட்டும் தான் குறையுது. ஸோ எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்னால் கொடுக்க வேண்டிய செலவுகள்னு அர்த்தம். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ்னால் கொடுக்க வேண்டிய செலவுகள். நம்ம வந்து ஒரு செலவு கொடுக்க வேண்டியிருக்கு, பணம் கொடுக்கவே இல்லை. பணம் கொடுத்தா தான் பணம் உள்ளே வந்திருக்கா வெளில போயிருக்கான்னு சொல்ல முடியும். பணம் கொடுக்க வேலைங்கும்போது பணம் உள்ளேயும் வரல, பணம் வெளிலையும் போகல. ஸோ இதை நம்ம எடுத்துக்கக்கூடாது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்ரூட் இன்கம்னாக்க பெற வேண்டிய வருமானம்னு அர்த்தம். பெற வேண்டிய வருமானம், ஒரு வருமானத்தை பெற வேண்டியிருக்கு, இன்னும் நம்ம பெறலை. பெற்றால் தான் பணம் உள்ளே வந்திருக்கு. இன்கம் ரிசீவ்டு அப்படின்னா பணம் உள்ளே வந்திருக்கு. இன்கம் ரிசீவபிள். அக்ரூட் இன்கம்னா பணம் உள்ளே வரல, பெற வேண்டியிருக்கு, அவ்வளோதான். ஸோ இதனால் இதுவும் பணம் உள்ளே வரல, இதுவும் பணம் சம்மந்தப்படல. இது மாதிரி ஐட்டங்கள்லாம் நீங்கள் நிச்சயமாக ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் எடுத்துக்கூடாது. ஓகேவா? கேஷ் ரிலேட்டட் ஐட்டம் தப்பு நீங்கள் எடுத்துக்கணும். அது பணம் சம்மந்தப்பட்டனாக்க நீங்கள் எடுத்துக்கலாம், பணம் சம்மந்தப்பட்டனா எடுத்துக்கக்கூடாது. நான் கேஷ் ஐட்டத்தை நீங்கள் எந்த ஐட்டத்தை நீங்கள் வந்து இந்த ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் எடுத்துக்கூடாதுன்னு சொல்லியிருக்குது. தட்ஸ் ஆல். அடுத்து இதோட ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். ஸ்டெப்ஸ் இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். இந்த ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பாருங்களேன். இந்த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணால் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அடுத்து ஃபார்மெட் இருக்குது, அதில் ஃபார்மெட்டில் பார்ப்போம். ரெக்கார்ட் தி ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் இன் ஹேண்ட் அண்ட் ஃபேவரபிள் பேங்க் பேலன்ஸ் ஆன் தி டெபிட் சைடு of receipt and payment account. If there is bank overdraft, it must be recorded on the credit side. நல்லா பாருங்க, ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் எப்பயுமே டெபிட் சைடு தான் வரும். நீங்கள் வந்து ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் செய்யும்பொழுது அது டபுள் சைடில் செய்யணும். டெபிட் சைடுன்னு ஒரு சைடு இருக்கும், ஃபஸ்ட் உள்ள சைடு ரிசிப்ட் சைடு, அது இன்னொன்று கிரெடிட் சைடு இருக்கும். அதில் வந்து ஓப்பனிங் கேஷ் தான் ஃபஸ்ட்டோட நீங்கள் எழுதணும். ஓப்பனிங் பேலன்ஸ் டு பேலன்ஸ் ப்ராட் ஒன்று எழுதணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணால் கேஷ் இன் ஹேண்ட் ஓப்பனிங் கேஷை டெபிட்டில் எழுதுறீங்க. ஆனால் பேங்க் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபேவரபிள் பேலன்ஸாக இருக்கணும். அதாவது நெகட்டிவ் பேலன்ஸ் இல்லாமல் ஃபேவரபிள் பேலன்ஸில் ப்ளஸ் பேலன்ஸு. பேங்க்கில் நம்மளுடைய அமௌண்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து டெபிட்டில் எழுதுகிற மாதிரி இருக்கும். அது கேஷ் அட் பேங்க்னு கொடுத்தாங்க, நீங்கள் டெபிட்டில் எழுதணும். இதே பேங்க் ஓவர் ட்ராப்னு கொடுத்துருந்தாக்க நீங்கள் கிரெடிட் சைடில் போய்ட்டு தான் நீங்கள் பேங்க் ஓவர் ட்ராப்னு எழுதணும். ஸோ அக்கௌண்ட் வரும்போது நான் சொல்லி காமிக்கிற பாருங்க, இது மாதிரி செய்யணும் நீங்கள். அடுத்து செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். ஆக்சுவல் கேஷ் ரிசிப்ட் டியூரிங் தி இயர் ஆர் ரெக்கார்டட் ஆன் தி டெபிட் சைடு அண்ட் ஆக்சுவல் கேஷ் பேமெண்ட்ஸ் டியூரிங் தி இயர் ஆர் ரெக்கார்டட் ஆன் தி கிரெடிட் சைடு. எல்லா கேஷ் ரிசிப்ட்டும் நம்ம எப்படி எங்கே ரெக்கார்ட் பண்ணுவோம்னாக்க டெபிட் சைடில் ரெக்கார்ட் பண்ணுவோம். ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் எல்லா கேஷ் பேமெண்ட்ஸையுமே கிரெடிட் சைடில் ரெக்கார்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்குது. அதே போல் பாருங்கள், while recording cash receipts and payments, no distinction needs to be made between ரெவன்யூ அண்ட் கேபிட்டல் ஐட்டம்ஸ். இதில் வந்து எந்த டிஸ்டிங்ஷனும் கிடையாது, எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. கேபிட்டல் ஐட்டத்தை நீங்கள் எடுத்துக்கலாம், ரெவன்யூ ஐட்டம் எடுத்துக்கலாம். கேபிட்டல் ஐட்டம் அப்படின்னாக்கா எப்பயாச்சும் நடக்கக்கூடிய ஐட்டம்னு அர்த்தம். எப்பயாச்சும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா லீக்கேஜ்னா உயில் கொடின்னு அர்த்தம். உயிரெல்லாம் தனக்கு எழுதி வைக்க மாட்டாங்க, எப்பயாச்சும் யாராச்சும் எழுதி வைப்பாங்க. ஸோ இந்த ஐட்டத்தை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதே போல் வந்து சப்ஸ்கிரிப்ஷனாக ரெகுலராக வரக்கூடியது, மாதம் மாதம் வரக்கூடியது, இந்த இடத்துல நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படிங்கும்போது கேபிட்டலையும் எடுத்துக்கலாம், ரெவன்யூ எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பிறகு பார்க்கலாம். Similarly, no distinction needs to be made whether the amount received or paid relates to the current period, previous period or future period. அது மட்டும் இல்லாமல் எந்த டிஃப்ரென்ஸ் பார்க்கக்கூடாது. என்னன்னாக்கா கரண்ட் பீரியடுடைய அமௌண்ட்டையும் எடுத்துக்கலாம், ப்ரீவியஸ் இயரில் உள்ள அமௌண்ட்டையும் எடுத்துக்கலாம், சப்சிக்வெண்ட் இயர் ஃபியூச்சர் பீரியடில் வரக்கூடிய அமௌண்ட்டையும் நீங்கள் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்குது. ஸோ இதை நீங்கள் எந்த டிஃப்ரென்ஸ் பார்க்க வேண்டியன்னு சொல்லியிருக்குது. இஃப் தி டோட்டல் ஆஃப் தி டெபிட் சைடு இஸ் மோர் தென் தி கிரெடிட் சைடு, தி பேலன்சிங் ஃபிகர் வில் அப்பியர் ஆன் தி கிரெடிட் சைடு. அதாவது டெபிட் சைடில் டோட்டல் வந்து டெபிட் சைடு டோட்டல் வந்துட்டு கிரெடிட் சைடில் டோட்டல் கூட இருந்துச்சுனாக்க நீங்கள் கிரெடிட் சைடில் தான் பேலன்ஸ் பண்ணணும். அங்கே வந்து கேஷ் இன் ஹேண்ட் ஆர் கேஷ் அட் பேங்க் தான் எழுதணும். இட் ரெப்ரசன்ட்ஸ் தி க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் ஆர் பேங்க். அப்போ நீங்கள் கேஷ் ஆர் க்ளோசிங் பேலன்ஸாக கேஷ் ஆர் பேங்க் தான் எழுதணும் நீங்கள். ஸோ டெபிட் சைடில் டோட்டல் கூட இருக்குது, கிரெடிட் சைடில் கம்மியாக இருக்குது அப்படின்னாக்க டெபிட் சைடில் டோட்டல் பண்ணிவிட்டு கிரெடிட் சைடில் போயிட்டு டோட்டல் பண்ணி அதை மைனஸ் பண்ண ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதுக்கு நீங்கள் கேஷ் இன் ஹேண்ட் ஆர் கேஷ் அட் பேங்க் தான் எழுதணும் நீங்கள். இதே ரிவர்ஸில் இருந்துச்சுனாக்க ஒருவேளை கிரெடிட்டில் டோட்டல் கூட வந்து டெபிட்டில் கம்மியாக இருந்துச்சுனாக்க நீங்கள் வந்து பேங்க் ஓவர் ட்ராப்னு எழுதணும். லாஸ்ட் பாயிண்ட் இருக்கு பாருங்கள். இஃப் தி டோட்டல் ஆஃப் தி கிரெடிட் சைடு இஸ் மோர் தென் தி டெபிட் சைடு, தி பேலன்சிங் ஃபிகர் வில் அப்பியர் ஆன் தி டெபிட் சைடு. பேலன்சிங் ஃபிகர் டெபிட் சைடு தான் வரும். என்னென்னு எழுதணுன்னாக்க இட் ரெப்ரசன்ட்ஸ் பேங்க் ஓவர் ட்ராப்னு எழுதணும்னு சொல்லியிருக்குது. ஸோ இதுதான், இதை நல்லா பார்த்துக்கங்க. இதை வச்சு நம்ம சம் செய்யணும். இதுக்கு வந்து சம் உண்டு. ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்னு சம் நம்ம செய்ய போகிறோம். தேங்க்யூ.